டு ஆரம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான இந்த ஜவ்வரிசி தேங்காய் பால் ஸ்வீட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் 1 கப் ஜவ்வரிசி, சின்ன சைஸ் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கிளறியாச்சு. இதை அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஊறட்டும், நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடுவோம். நான் 1 கப் ஃப்ரெஷ் தேங்காய், துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் ஜீனி, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதையும் கலந்துடலாம். இது ரெண்டத்தையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ இது 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. செக் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம். இது இன்னொரு 10 நிமிஷம் கிட்ட ஊறட்டும். இன்னொரு 10 நிமிஷமும் இது நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். கையில் இப்படி தட்டிக்கலாம். இதில் நம்ம செஞ்சு வச்ச தேங்காய் கலவையை ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மாவு வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை அப்படியே உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இது போலயே எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு இட்லி தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை அப்படியே ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இதை உள்ளே வச்சுக்கலாம். இதை மூடி ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேக வச்சிடலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு.
சூப்பராக வெந்துருச்சுங்க. பாருங்கள், கண்ணாடியாக தெரியுதுங்களா? நல்லா வெந்துருச்சு. அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறிடலாம். சுகர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அந்த ஜவ்வரிசிலேயே தேங்காயும் சுகரும் வச்சுருக்கோம். இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் நம்ம கலந்து வச்ச தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஜவ்வரிசி தேங்காய் பால் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.